ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோசிபிள். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது பைத்தான் செட். ஸோ செட்டுன்றது ஒரு டேட்டா டைப் தட் ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இன் ஒன் வேரியபிள் லைக் லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி மாதிரி செட்டு தான் அதோட லாஸ்ட் ஒன் ஆஃப் த 4 பில்ட்-இன் டேட்டா டைப்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ இன்றைக்கி நம்ம செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, செட்னா என்னென்னு இப்போ நான் சொல்லிட்டேன். அது ஒரு ஒன் ஆஃப் த பில்ட்-இன் டேட்டா டைப் தட் ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, மல்டிபிள் டேட்டா லைக் இன்டீஜர் வேரியபிளாக கூட இருக்கலாம். லிஸ்ட்டில் எப்படி இன்டீஜர் ஆர் லைக் லிஸ்ட் டியூப்பில் இருக்கும்போது மிக்ஸ்டு இதாக கூட இருக்கலாம். இன்டீஜர் ஸ்டோர் பண்ணணும், வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணணும், பூலியன் ஸ்டோர் பண்ணணுன்ற மாதிரி மிக்ஸ்டாகவும் இருக்கலாம் செட்டு. பட் செட்டுக்குன்னு ஒரு தனித்தனியாக கேரக்டரிஸ்டிக். ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர், அதாவது அது ஆர்டராக இருக்காது, அதாவது அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூவே இருக்காது. செட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூவே இருக்காது. ஸோ செட்டை நம்ம ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியாது, அண்ட் தென் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. செட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் தான், செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. லைக் நம்ம லிஸ்ட்டு டியூப்புள்ள டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி செட்டில் அலோவ் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த இது. தென் அன்ஆர்டர், அதாவது லிஸ்ட் டியூப்பில் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம் வேல்யூஸை அண்ட் சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஆனால் செட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூன்றது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம செட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியாது, தென் செட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் செட் வேல்யூவை ஒன்ஸ் க்ரியேட் பண்ண அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் வேல்யூஸை, லைக் தட் ஒன்லி. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் அன்இண்டெக்ஸபிள் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி செட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, தென் எப்படி லூப் த்ரூ பண்ணுறது, அண்ட் லாஸ்ட்டாக ஹேக்கராங்க் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஈஸி. ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தோம், டியூப்பில் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்தோம், செட்டுக்கு வந்து கேர்லி ப்ராக்கெட் கொடுக்க போகிறோம். செட்டுக்கு கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு தென் எப்பயும் லிஸ்ட் டியூப்பில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ தட் லைக் தட் நம்ம இன்டீஜர் கொடுக்கலாம் 1 2 3 ஆர்எல்ஸ் ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுக்கலாம் 2.1 3.4 2.3 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம், நான் ஏபிசி இன்ஃபோ சிம்பிள் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூஸை கூட நம்ம கொடுக்கலாம் செட்டுக்குள்ளே. ஸோ செட் மிக்ஸ்டு செட்டாக கூட இருக்கலாம். தென் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், அன்ஆர்டர்ட் இருக்குது. இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பிரிண்ட் பண்ணும்போது 1 2.52 ஏபிசின்னு வருது. பட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் 1 3 ஏபிசிக்கிறது தான் 2.52 வருது. ஸோ ஒரு ஆர்டரே இல்லாமல் இஷ்டத்துக்கு ரேண்டமாக தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ செட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இல்லை, ஸோ அதை ரேண்டமாக தான் உள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணும். பட் இதுவே லிஸ்ட் டியூப்புலாம் ரேண்டமாக பிரிண்ட் பண்ணுறது கரெக்டாக ஆர்டர்டாக பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் செட்டோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் செட் வேல்யூஸை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். எப்பயும் போல் ஃபார் லூப் மூலியமாக நம்ம லூப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக இருக்குன்றதை பிரிண்ட் தான் பண்ண முடியுமே தவிர இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு பிரிண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் செட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூன்றதே கிடையாது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணலாம், இந்த செட்டுக்குள்ளே இந்த வேல்யூ இருக்கான்றதை செக் பண்ணலாம். லைக் இன் கீவேர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூ அந்த செட்டில் இருக்கான்றதை செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்ட் ஏபிசி இன் செட். ஸோ அந்த செட்டு வேரியபிளுக்குள்ளே ஏபிசின்ற அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். செக் பண்ணி இருந்துச்சுன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ வேல்யூவை ட்ரூ பூலியன் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸுன்ற பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்ற பூலியன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளால் செக் பண்ண முடியும், ஃபார் லூப் வச்சு லூப் பண்ண முடியுமே தவிர செட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா இப்போ என்ன தான் பண்ண முடியும்னா செட்டில் வேல்யூஸை ஆட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இது ரெண்டு தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ செட்டை நீங்கள் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியுமே தவிர வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி, ஏன் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியும்? பிகாஸ் இண்டெக்ஸ் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, எப்படி ஆட் பண்ணுறதுனா செட் டாட் ஆட், லிஸ்ட் டியூப்பில் இருக்க சேம் மெத்தட் தான் டாட் ஆட். டாட் ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கணும். இதை வச்சு நம்ம செட்டுக்குள்ளே வேல்யூஸை ஆட் பண்ணலாம். தென் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு மெத்தட், DISCARDன்ற மெத்தட். ஸோ செட் டாட் டிஸ்கார்ட் கொடுத்துட்டு அந்த வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூ அந்த செட்டுக்குள்ளே இருந்தால் ரிமூவ் பண்ணிடும், இல்லைன்னா நன்னுன்றதை ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த வேல்யூ. ஸோ தட்ஸ் இட். செட் டாட் டிஸ்கார்ட் கொடுத்துரும், அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ எடுக்கணுமோ அதை கொடுத்தா போதும். ஸோ இந்த மூலிமா ஆட் ரிமூவ் பண்ண முடியுமே தவிர செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே,
நீ சொல்கிறபடி பார்த்தா செட்டு எதுக்குமே யூஸ் ஆகுது போல இருக்கே. ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா செட்டு எதுக்கு தான் யூஸ் ஆகுனா யூனியன் இன்டர்செக்ஷன் பண்ணலாம் செட்டில். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம மேக்ஸில் யூனியன் இன்டர்செக்ஷன் படிச்சிருப்போம், 10th படிச்சு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 செட்டில் இருக்கிற வேல்யூஸை யூனியன் பண்ணும். லைக் 2 வேல்யூஸு காமனாக இருக்கிறத ஒன்றா ஆட் பண்ணிடும், தென் 2 வேல்யூஸும் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ளே போட்டுரும். ஸோ இப்போ நான் செட் 1 கொடுத்துருக்கேன், செட் 2 ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் எப்படி யூனியன் பண்ணி நம்ம வேல்யூ எடுக்கலான்ற பார்க்கலாம். ஸோ செட் 3 ஈக்குவல் டு செட் 1 டாட் யூனியன் ஆஃப் செட் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா செட் 1க்கும் செட் 2க்கும் யூனியன் இது யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா தென் இதில் இருக்கிறதும் செட் 3ல் இருக்கும், செட் 2ல் இருக்கிறதும் செட் 3ல் இருக்கும், காமனாக இருக்கிறது ஒன் டைம் தான் இருக்கும். பிகாஸ் நான் சொல்லிட்டேன் செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ செட் 1 டாட் யூனியன் கொடுத்தனால 2 செட்லேயும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் செட் 3ல் இப்போ இருக்குது. ஆச்சு. ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் பண்ண முடியுமானா எஸ், யூனியனே பண்ண முடியாது, இன்டர்செக்ஷன் பண்ண முடியாதா? ஈஸி. செட் 3 ஈக்குவல் டு செட் 1 டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் 2 அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ சிம்பிள் பில்டின் மெத்தட்ஸ் செட்டுக்குன்னு. ஸோ இது 2 இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் செட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னா டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கணும், அண்ட் ஆல்சோ சேஞ்ச் பண்ணக்கூடாது வேல்யூஸு அப்படின்னு ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் செட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, சம்ஸுக்கு வந்தாச்சு. சம் என்னென்னா கொஸ்டின் என்னென்னா நீங்கள் ஒரு நம்பர் ஆஃப் இது கொடுத்துருவாங்க, ஒரு 10 நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் செட் வேல்யூவில் போட்டு. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு இன்புட் கொடுத்துட்டு தென் அந்த 10 நம்பர் கொடுக்குறாங்க, அதில் செட்டில் நம்ம போடுறோம். ஸோ செட்டில் போட்டால் என்ன ஆகும், காமனாக இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு செட்டில் யூனிக்காக இருக்கிறது தான் மட்டும். ஸோ அதுக்கடுத்து அந்த யூனிக்காக இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜோட ஃபார்முலா தெரியும், சம் ஆஃப் டோட்டல் டிஜிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அதாவது கொடுத்துருக்க என்ன நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க லிஸ்ட்டாக தான் இப்போ வந்து இன்புட் வாங்குது, உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டு படுத்து. லிஸ்ட்டை இப்போ நம்ம செட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஈஸி. எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டோட வேரியபிள் நேமில் கொடுத்தா போதும். செட் ஆஃப். ஸோ லிஸ்ட்டுலேயே நான் சொல்லியிருக்கேன் லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்தா லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம செட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சம் ஸ்டார்டிங்கில் சம் ஈக்குவல் டு 0ன்ற நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். தென் எல் ஈக்குவல் டு லென்த், மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குது செட்டில்ன்றதை பார்க்குறோம். ஸோ லென் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தா டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் உள்ள இல்லை இருக்குன்றது எல்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எடுத்து சம்மில் போய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஐ இன் எஸ்னா இப்போ ஐ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் ஐ அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சம்முக்குள்ளே எல்லா வேல்யூயும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சம் டிவைடட் பை டோட்டல் லென்த். ஸோ சம் பை எல் கொடுத்துடணும், ஆவரேஜ் ஏவிஜி ஈக்குவல் டு சம் பை எல். தென் இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஆவரேஜ், தட்ஸ் இட். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபார் லூப் போட்டு செட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து ஆட் பண்ணி சம்மில் போட்டுரும். தென் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் எல். தென் இப்போ இது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஈஸி. ரன் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ். இதுவே சக்ஸஸ்னால் அப்போ கண்டிப்பாக எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிரும். ஓகே, சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாமே டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது கோடிங் ப்ராப்ளம்னா நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாய். ரெக்கமெண்ட் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.